This video is sponsored by Oja. Anything can be delivered instantly within 2 hours in your city. Services available in Chennai, Coimbatore and Neyveli. ஸோ நீங்கள் பார்க்கும்போது இது ரெண்டு டோட்டலி டிஃப்ரெண்ட் பீப்புள். இங்கே டப் கூட இந்த வாய்ஸ் வேறு, அந்த வாய்ஸ் வேறு. இன்ஃபேக்ட் ஒரு ஷாட்டில் ரெண்டு பேரும் வருவாங்க, இவங்களோட இவங்க ஹைட் கம்மியாக இருப்பாங்க. இந்த கேரக்டர் வந்து ஐ திங்க் ஷீ டிட் இட் ஈஸ். டவுன்ஃபால் வரும், அப்பா வந்து டப்புன்னு அவள் ரொம்ப சந்தோஷமாக பாடுற மாதிரி ஃபீல் இருக்கும். அது எல்லாமே வந்து லிரிக்கில் வந்து அவங்க பண்ண அந்த பியூட்டி தான். அது படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன ரிசப்ஷன் இருக்கோ அதோட 3 times ஆகும். என்ன தான் டேரக்டர் வந்து ஃபஸ்ட் டேரக்டராக இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு சின்ன ஈகோ இருக்கும். ஸோ ப்ராப்பரான ஒரு ரைட்டர்ஸ் இங்கே இல்லை. அண்ட் நயன்தாரா மேடம் சொல்லிட்டேன், இது இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ட்டு. எல்லாமே மாறும், மேக்கப் மாறும், காஸ்டியூம் மாறும், எல்லாமே மாறும். ஆக்சுவலாக அவங்க சொன்னாங்க, இது பிளாக் அண்ட் ஒயிட்லாம் ஷுவராக எடுப்பியா, அப்புறம் மாற்ற மாட்டேன்ல அப்படின்னா. நான் 100% மாற்ற மாட்டேன். Oja presents Behind Oats மாத்தி யோசி வித் அக்னி. இந்த எபிசோட நம்ம கூட ஐரா படத்துடைய இயக்குனர் சர்ஜுன் அண்ட் மியூசிக் டைரக்டர் சுந்தரமூர்த்தி இருக்காங்க. வெல்கம் தி ஷோ. எப்படி இருக்கீங்க? நல்லா ரைட். ஸோ ஐரா டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறமே எல்லாருக்குமே உடனே பிடிச்ச ஒரு டைட்டில். அந்த டைட்டிலோடைய மீனிங் அண்ட் ஏன் இந்த கதைக்கு ஐரா அப்படிங்கிற டைட்டில் வச்சிங்க? ஐரான்றது ஆக்சுவலாக ஐராவதத்தோட சுருக்கம் தான். ஐராவதம் தான் டைட்டிலாக வைக்கிறதா இருந்துச்சு. பட் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருந்தால ஸோ வித்தவுட் ஐரான் போகலாம். ஆல்சோ 2 வேர்ட் ஸ்டைலிஷாக இருந்துச்சுன்னு போகலான்ட்டு. மீனிங் பார்த்தீங்கன்னா ஐராவதுன்றது இந்திரசேனையோட யானை தானே, வாகனம், வெள்ளை யானை. ஸோ நார்மலாக யானைகளுக்கு வந்து இந்த மெமரி பவர் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க, மறக்காது. ஏதாவது அது வந்து ஒரு ரிவெஞ்சாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி. ஸோ அண்ட் ஐராவதம்ன்ற ஒரு யானை வந்து சாகாவரம் பெற்ற யானை. ஸோ அதனால் அதை வந்து இந்த படத்துக்கு கொண்டு வந்தோம் ஃபார் ஒன் கேரக்டர். அண்ட் இந்த 2 லுக் டியூவல் ரோல் படத்தில் இந்த லுக் வந்து நம்ம எல்லாம் பார்த்து ரசிக்கிற அந்த அழகான நயன்தாரா. இன்னொரு ரோல், அந்த லுக்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த லுக்கும் நம்ம பார்த்து ரசிக்க போகிற அழகான நயன்தாரா தான். ரசிக்க போகிற நயன்தாரா அதுவும் வந்து ரொம்ப அழகாக தான் இருப்பாங்க அவங்க பார்க்கும்போது. அதில் அந்த லுக்கில் அழகாக இருப்பாங்க. பட் ஜஸ்ட் தட் கேரக்டர்ஸ் ரெண்டுமே ஸ்டார்க் கான்ட்ராஸ்ட். ஒன்று இந்த எண்டில் இருக்கும், இன்னொன்று அந்த எண்டில் இருக்கும். அண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மேக்கப் மட்டும் கிடையாது. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அவங்க டயலாக் டெலிவரியாக இருக்கட்டும். இன்ஃபேக்ட் நாங்கள் இங்கே டப் கூட இந்த வாய்ஸ் வேறு, அந்த வாய்ஸ் வேறு. ஸோ நீங்கள் பார்க்கும்போது இது ரெண்டு டோட்டலி டிஃப்ரெண்ட் பீப்புள். வாய்ஸ்லேயும் வேரியேஷன், இது வேறு வாய்ஸ், அது வேறு வாய்ஸ். ஸோ ஆனால் உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கதையாக பார்க்கும்போது இந்த கேரக்டரை நீங்கள் வேறு ஒரு பொண்ணை தான் பார்ப்பீங்க. உங்களுக்கு இவங்க ஞாபகமே வரமாட்டாங்க. அதை நான் வந்து 100% நான் சொல்லுவேன். படம் பார்க்கும்போது இவங்க தானே இவங்க டபுள் ஆக்ஷன் அப்படின்றது மறந்துடும். இது ஒரு வேறு கேரக்டர், இது ஒரு வேறு கேரக்டர். இந்த கேரக்டர் பண்ணுறதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு ஷாட்டில் 2 பேரும் வருவாங்க, இவங்களோட இவங்க ஹைட் கம்மியாக இருப்பாங்க. ஸோ அந்த அளவு டிஃப்ரென்ஸ் காமிச்சிருப்பாங்க அவங்க. ஸோ அவங்களோட பாடி லாங்குவேஜே மாறி இருக்கும், பேசுகிறது மாறி இருக்கும். ஸோ ஒரு டைலாக் நார்மலாக இந்த கேரக்டர் எப்படி பேசுமோ அதே மாதிரி சிமிலர் டைலாக் வரும்போது இந்த கேரக்டர் வேறு மாதிரி பேசும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் கலர்ஸ். இங்கே பார்க்கும்போது இவங்க வேறு ஜஸ்ட் பிளாக் நயன்தாரா அப்படின்னு சொல்கிறீங்க. இட்ஸ் நாட் பிளாக் ஆர் டார்க், இட்ஸ் மோர் தென் தட். ஐ திங்க் அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அண்ட் அவங்க எவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தாங்க அந்த கேரக்டர் ப்ளே பண்ணுறதுக்கு? ஏன்னா இது வரைக்கும் அவங்க அந்த மாதிரி பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து எக்ஸைட்டடாக இருந்தாங்கன்னு சொல்கிறத விட அவங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தாங்க. ஸோ நான் தான் வந்து ஆக்சுவலாக ஃப்ரேம் வச்சுட்டு நார்மலாக இருப்பாங்க. இங்கே வெளியே நிற்கும் போது நயன்தாராவாக இருப்பாங்க. ஸோ நான் பவானி கேரக்டர் ஷூட் பண்ணும்போது அவங்க உள்ளே போய் நிற்கும்போது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் பவானியாக மாறுவாங்க. ஸோ நான் வந்து என் கேமராமேன் இங்கேன்னு சொல்லுவேன், இன்னே பின்னிட்டாங்க இப்படி அப்படின்னு சொல்லுவேன் நான். செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு. ஆமாங்க செம்ம பின்னிட்டாங்க. எல்லாமே 1 டேக், மேக்ஸிமம் 1 டேக் இல்லை, மேக்ஸிமம் 2 டேக்ஸ் ப்ராப்ளி பிகாஸ் ஆஃப் தட் டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரும். அதர்வைஸ் இந்த கேரக்டர் வந்து ஐ திங்க் ஷீ டிட் இட் வித் ஈஸ், லைக் ஈஸ் அண்ட் பர்ஃபெக்ஷன் நான் சொல்லுவேன். அண்ட் நயன்தாரா அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட் வேல்யூ இருக்குது. அவங்கள வச்சு ஒரு படம் பண்ணிட்டீங்க. ஒரு ஹீரோ வச்சு, ஒரு டாப் ஹீரோ வச்சு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கா? அஃப்கோர்ஸ் கதை அதுதான் முக்கியம், பட் ஸ்டில் ஒரு சின்ன ஆசை இருக்கும் இல்லையா? எல்லாருக்குமே ஆசை இருக்குது, எனக்கும் ஆசை இருக்குது. யாருக்கு தான் இல்லை, எல்லா டைரக்டருக்கும் ஆசை இருக்குது. உள்ளே வந்தால் ஒரு டாப் ஹீரோ வச்சு பண்ணணுன்ற ஆசை இருக்குது, எனக்கும் இருக்குது. யாரை வச்சு பண்ணணும்னு ஆசை? அஜித் சார் வச்சு பண்ணணும்னு ஆசை. கதை வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கேன். குட். ஸோ சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம் நாங்கள் அதை. அது தெரியல எனக்கு. கதையை வச்சுருக்கேன், அவரை வச்சு பண்ணணும்னு ஆசை இருக்குது. லெட்ஸ் சி. ஸோ நயன்தாரா வச்சு ஒரு படம் எடுக்கிறோம் அப்படிங்கும் போது அவங்களுடைய ஸ்ட்ரென்த்ஸை கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருந்திருக்கும். ஸோ ஐராவில் அதெல்லாம் வந்து நீங்கள் இன்கார்பரேட் பண்ணியிருக்கீங்களா? எஸ்பெஷலி இந்த இன்ட்ரோ சீனில் ஸ்லோ மோஷன் நடந்து வருது, இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இதெல்லாம் வந்து இருக்குமா, எதிர்பார்க்கலாமா? அதில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பட் படம் த்ரூவாக இருக்காது. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கேரக்டருக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ அந்த ஸ்டார்டிங் கண்டிப்பாக வந்து எனி ஸ்டார்
வரும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, அந்த எக்ஸைட்மெண்ட்டை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். ஆடியன்ஸை நம்ம உட்காந்து பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணிட்டா அதுக்கப்புறம் கேரக்டருக்குள்ளே கொண்டு போயிடலாம். அது வந்து எந்த படத்துலையுமே பண்ணணும். there's nothing wrong in that. ஸோ அது கண்டிப்பாக நான் ஐரால் பண்ணியிருக்கேன். ஸோ தொடர்ந்து விமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இது வந்து நீங்கள் கான்ஷியஸாக இந்த மாதிரி படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறதா, இல்லை கதை அந்த மாதிரி வந்து அமையுதா உங்களுக்கு? இல்லை, அப்படிலாம் கிடையாது. எச்சரிக்கை வந்து விமன் சென்ட்ரிக் கிடையாது. மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ லக்ஷ்மி தான் வந்து உமன் சென்ட்ரிக்காக பண்ணது. இது பண்ணதுனால வந்த ஒரு சான்ஸ், அது பண்ணேன். ஸோ நடுவில் எச்சரிக்கை பண்ணேன். பண்ணதுனால ஐரா வந்துச்சு. ஸோ இட்ஸ் நாட் தட் நான் வந்து விமன் சென்ட்ரிக் தான் பண்ணணுன்றது இல்லை, பட் ஐம் ஹாப்பி டு டூ இட். நயன்தாரா மேம் அவங்க வந்து ஒரு கதையை செலக்ட் பண்ணுறாங்கனாலே வந்து நிறையா தாட் அதுக்குள்ளே போடுவாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவங்களுடைய அவுட்புட் பார்த்தாலே தெரியுது. ஸோ ஐரா பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சி இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டாங்க? அவங்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருந்தது? ஐரா பார்த்துட்டு தான் கதையை கேட்டுட்டு சொல்கிறீங்க. நம்பர் 1 என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பேய் கதை மட்டும் கிடையாது. ஸோ அதை நான் ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். 2 விதமான பேய் கதைகள் இருக்குது. ஒன்று பேயினால் அஃபெக்ட் ஆகிற விக்டிம் பற்றின கதை, இன்னொன்று ஆக்சுவலாக அந்த பேய்க்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு உள்ளே போகிற ஒரு கதை. ஸோ இது செகண்ட் கேட்டகரி. ஸோ அந்த செகண்ட் கேட்டகரியில் அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கதை கொடுக்குறோம்ல, அந்த பேக்ரவுண்ட் கதை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பாயிண்டில் அந்த பேய்க்கு ரூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ராப்ளி அது பண்ணுறது கரெக்டோ இல்லை தப்போ அப்படின்றது நமக்குள்ளே குழப்பம் ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் வந்து இந்த விக்டிமை பற்றியே தான் இருப்போம். ஐயோ இவங்க தப்பிக்கணும், இதுலேருந்து தப்பிக்கணும்னு இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் எவ்வளோக்குள்ள ஸ்ட்ராங் ஆகிட்டே போதோ அவ்வளோக்குள்ள வந்து படம் ஓவராலாக ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் பிளாக் அண்ட் ஒயிட் போர்ஷன் வாட் எவர் வி ஹவ் ரிட்டன், அது அவங்ககிட்ட சொன்னது, ஸோ கதையாக வந்தது எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ தட் வாஸ் த மெயின் ஹுக் பாயிண்ட் ஃபார் ஹர் டு கெட் தி ஸ்கிரிப்ட். ஸோ ஐரா படம் மணி சார் பார்த்துட்டாரா? ஏன்னா பார்க்க போகிறாரு. அவர் இதுக்கு முன்னாடி உங்களுடைய படங்கள் பார்த்து ஏதாவது சொல்லியிருக்காரு உங்களுக்கு? என்னோட லக்ஷ்மி பார்த்துருக்காரு, பார்த்துருக்காரு. ஸோ லக்ஷ்மி பார்த்துட்டு அவர் வந்து குட் மேக்கிங் அப்படின்னு மட்டும் சொன்னார். அவ்வளோ, வேறு எதுவும் சொல்ல. அதுவே பெரிய காம்ப்ளிமெண்ட். கரெக்ட். பட் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் வந்து அவர்கிட்ட காமிக்கும் போது நான் பக்கத்தில் இல்லை, பென் ட்ரைவில் கொடுத்துட்டேன். அவர் பிஸியாக இருந்தாருன்ட்டு. அன்றைக்கே நைட் எனக்கு ஒரு லாங் டெக்ஸ்ட் ஒன்று அனுப்பிச்சார். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் யுவர் பெஸ்ட் ஒர்க்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஷார்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. நீ லக்ஷ்மியில் என்னென்னலாம் தப்பு பண்ணியோ அது எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னு எனக்கு தோணுச்சு இதில். ஸோ யூ ஆர் டெஃபினெட்லி பெட்டர் நவ் தேன் வாட் ஐ சா பிஃபோர். குட் லக் அப்படின்னு நினச்சார். ரைட். அந்த மேகதூதம் பாட்டு வந்து ரிலீஸ் ஆனோடனே ஒரு பெரிய வரவேற்பு. ஸோ அந்த சாங்கில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, மியூசிக் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், வாய்ஸ் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருப்பீங்க. இப்போது இந்த மாதிரி பாடல்கள் கேட்குறது ரொம்ப ரேராக இருக்குது. ஸோ அந்த டிசிஷன் எப்படி எடுத்தீங்க? அது வந்து பிளான் பண்ணி எடுத்தது. அது ஆக்சுவலாக அவர் ஃபஸ்ட்லேயும் சொல்லியிருந்தார், வாய்ஸ் ஃப்ரண்ட்டில் இருக்கணும், அது மாதிரி பிளான் பண்ணது. அதே மாதிரி நிறைய சாங்ஸ் இப்போ கேட்கும்போது ரொம்ப மியூசிக் ரொம்ப ஹெவியாக இருக்க ஃபீல் இருக்கக்கூடாது. டக்கு என் சாங் கேட்கும்போது அந்த ஃபீல் ட்ராப் ஆகணும், வேறு மாதிரி ஒரு டோன் வரும் சொல்லிட்டுக்காக பண்ணது அது மாண்டரா. ஸோ அதுக்கப்புறம் மெயின் வந்து வாய்ஸ் வந்து அதில் கோல்டாக இருக்கும். அதான் என்னோடய ஃப்ரெண்டு அவங்க பத்மபிரியா ரொம்ப நாளாக வந்து எனக்கு ட்ராக் சாங் பாட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன் ப்ராப்பராக ஒரு சாங் இருக்குது, நம்ம அதில் பண்ணணும், அது மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி. எனக்கு தெரியும் அந்த வாய்ஸ் டெக்ஸ்சர் என்ன யூஸ் பண்ணலாம் சொல்லி. ஸோ இந்த படத்துக்கு மேகதூதமுக்கு அவங்களோட வாய்ஸ் மட்டும்தான் எனக்கு யோசிக்க தோணுச்சு. வேறு எந்த வாய்ஸும் எங்கள் ஆல்டர்னேட்டிவ் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு ட்ராக் எடுத்தோடனே இவர் கேட்டவுடனே இவங்க வாய்ஸ் வச்சு போயிடலாம் சொன்னாங்க. ஸோ அது வந்து அப்படி எல்லாமே அமையும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. அட் சேம் டைம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஹிந்தி லிரிக்ஸ் வச்சு தான் வந்து சும்மா அப்படியே ரஃப்பாக பாடி அமிச்சோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு தத்தகரம் பண்ணி தாமரை மேம் அப்ரோச் பண்ணும்போது சாங்கோட அந்த ஃபீல் இப்போ நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா, அந்த சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும் அந்த சாங்கில். ஒரு டவுன்ஃபால் வரும், அம்மா வந்து டப்புனா ரொம்ப சந்தோஷமாக பாடுற மாதிரி ஃபீல் இருக்கும். அது எல்லாமே வந்து லிரிக்கில் வந்து அவங்க பண்ண அந்த பியூட்டி அது. ஸோ அவங்களுக்கு பெரிய பாட்டு இருக்குதுல்ல. அண்ட் அந்த ரிசப்ஷன் பாட்டு கிடைச்ச அந்த ரிசப்ஷன் மொத்த 3 சாங்ஸ்க்கும் வந்து பெரிய அளவில் ஒரு ரிசப்ஷன் கிடச்சிருக்கு. மியூசிக் டைரக்டராக எப்படி ஃபீல்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது என்ன சொல்கிறேன்னா வந்து இப்போ வரைக்கும் எனக்கு மேகதூதமோட ரிசப்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்காது. ஏன்னா அந்த சாங் வந்து ரொம்ப கேட்கும்போது ஒரு ஆண்டிங்கான ஃபீல் வரும். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது இன்னொன்று மெயின் ரீசன் வந்து நயன்தாரா மேமுக்கும் இருக்குது. அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது அந்த ஷெனாய் பீட்லாம் ஒன்று இருக்கும் நடுவில், அது இல்லாமல் நான் விஷுவல் பார்த்து எடுத்தது. அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்த உடனே நான் சிங்ஸ் எடுத்தேன். ஓகே, அதுக்கப்புறம் ஆட் பண்ண விஷயம் ஃபஸ்ட்டு ஒரு கிட்டார், ஒரு பியானோ அண்ட் வாய்ஸ் மட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா வந்து இவர் விஷுவல்ஸ் காமிச்ச உடனே வந்து நிறைய பண்ணணும் சொல்லிட்டு அந்த ஷெனாய் பீட் எல்லாமே எடுத்தது அதுக்கப்புறமா எடுத்தது. அதுக்கப்புறமா அதில் சிங்ஸ் எடுத்ததெல்லாம் அதுக்கப்புறமா எடுத்தது எல்லாமே. ஸோ அவங்களும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, சோல் ஆஃப் த
சாங் அது எல்லாமே அமைஞ்சிருச்சு ஒரு விஷயம் பார்த்தீங்களா, அது எல்லாமே இன்ஸ்பைர் பண்ணிட்டே வரும் சாங்கில், அந்த ட்ராவல் தான் அந்த சாங். ஐ திங்க் த ரிசெப்ஷன் ஃபார் த மேகதூதம் அது இன்னும் ஜாஸ்தி இருக்கும் விஷுவல்ஸ் பார்த்ததுக்கு. ஆமாம், விஷுவல்ஸ்க்கு அப்புறம் 100% நான் சொல்கிறேன். படம் பார்த்ததுக்கப்புறம் அந்த விஷுவல்ஸ் நாங்கள் இனிமேல் முன்னாடி விட போகிறது இல்லை, படத்தில் தான் வரப்போகுது. படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன ரிசெப்ஷன் இருக்கோ அதோட 3 times ஆகும். அண்ட் இங்கே தான் வந்து ரைட்டர் அண்ட் டிரெக்டரை வந்து ஒன்றா சேர்த்து வச்சு பார்க்குறாங்க. டிரெக்ஷன் பண்ணணும்னா அவங்க எழுதியிருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு வந்து பர்சனலி ரைட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா ஒரு ஜஸ்ட் டிரெக்ஷன்? அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஐ எம் அ ரைட்டர் டூ அண்ட் அ டிரெக்டர். எனக்கு என்னன்னா ஜஸ்ட் தட் நம்ம ஊரில் வந்து அது சேர்த்து வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிக்கணும். அட்ஸ் பிகாஸ் ரைட்டர்ஸ் இல்லை இங்கே. ரைட்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. எல்லாமே வந்து பெரிய டைரக்டர்ஸ்க்கு எழுதுகிற ரைட்டர்ஸ். ஸோ இப்போ போய் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா நம்ம சின்ன படத்துக்கு அப்ரோச் பண்ணுறது கஷ்டம். ஸோ அவங்களோட ரெமுனரேஷனாக இருக்கட்டும், த வே த ஒர்க், ஸோ அது எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ எல்லாமே பெரிய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது நான் போயிட்டு ஒரு கதை நான் ஒரு லைனை மட்டும் சொல்லிட்டு சார் இதை நீங்கள் எனக்கு எழுதி தர முடியுமானாலும் ப்ராப்ளமாக இருக்கும் சம்டைம்ஸ். எல்சி அதை எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு ஈகோ கிளாஷ் வரும். ஸோ என்ன தான் டேரக்டர் வந்து ஃபஸ்ட் டேரக்டராக இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு சின்ன ஈகோ இருக்கும். ஸோ ப்ராப்பரான ஒரு ரைட்டர்ஸ் இங்கே இல்லை. ஸோ எல்லா லெவல்லையும் ரைட்டர்ஸ்ன்றது இல்லை, அது முதல்ல வரணும். பட் ரைட்டர்ஸ் வந்துட்டால் டேரக்டர்ஸோட வேலை ரொம்ப குறையும். இப்போ எனக்கு வந்து நான் இங்கே ஐராவில் வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணது எல்லாமே மேக்கிங், எப்படி இதை கொண்டு வரணும், ஸோ ஷார்ட்ஸ் எப்படி வைக்கணும், இதில் தான் எனக்கு ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சு. ஸோ மொத்தமாக நான் அதிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். கலர்ஸு என்ன பண்ணலாம், ஸோ படத்துக்கு ஒரு எப்படி ஒரு படத்தை டிசைன் பண்ணுறது என் வேலையாக இருந்துச்சு. ஸோ ரைட்டிங் இருந்துச்சுன்னா இட்ஸ் டபுள் ஒர்க். ஸோ நமக்கு கிடைக்கிற ப்ரீ ப்ரொடக்ஷன் டைமும் கம்மி தமிழ் படத்துலலாம். ஸோ நம்ம வந்து நார்மலி ஒரு 2.5 months 3 months கிடைக்கும். ஸோ நீங்கள் லைன் சொல்லி ஓகே பண்ணிவிட்டு அந்த லைனை வந்து ஸ்கிரிப்டாக எழுதி அதுக்கப்புறம் டிசைன் பண்ணுறதுன்றதுக்கு நமக்கு டைம் கிடையாது. ஸோ ரைட்டர் இருக்கும்போது ஈஸி. ஸோ நமக்கு சீன்ஸ் வந்துகிட்டே இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி சைடில் நம்ம இந்த வேலையை பார்த்துட்டே இருப்போம். ஸோ அந்த விதத்தில் எனக்கு ஐரா வந்து இட் வாஸ் ஈஸியர் ஃபார் மீ டு மேக் த ஃபிலிம். ஸோ சின்ஸ் ஐ ஹேட் அ ரைட்டர். பட் வென் இட் கம்ஸ் டு ஐ ஹாவ் டு ரைட், ஐ லவ் ரைட்டிங். ஸோ எல்லாமே அப்படி தானே உள்ளே வரும், இங்கே உள்ளே வரும்போது அப்படி தான் வரும். ஸோ ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது நம்ம ரைட்டர் உள்ள கொண்டு வரோம். அண்ட் இந்த படத்தோட ரைட்டர் பிரியங்கா. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படம் அப்படிங்கிறனால ஒரு ஃபீமேல் ரைட்டர் இருக்கிறது எந்த அளவுக்கு வந்து அந்த கேரக்டரோட பெர்செப்ஷனை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கா, இல்லை ஹவு இஸ் இட்? அது 2 விதம் இருக்குது. ஒரு மேல் டைரக்டரால் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் எடுக்க முடியும்னா 100% எடுக்க முடியும். ஏன்னா கேபி சார்லாம் வந்து இஸ் எ லெஜெண்டரி டைரக்டர். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டார். பட் ஃபீமேல் ரைட்டர்னு உள்ளே இருக்கும்போது டெஃபினட்டாக சின்ன நான்சஸ்லாம் மாறும். ஒரு பெர்செப்ஷன் ப்ராப்ளி ஒரு சீனை வந்து நான் பார்க்குற விதமும் ஒரு பொண்ணு பார்க்குற விதமும் வேறு மாதிரி இருக்கும். இட்ஸ் அன் ஆப்ஷன். எனக்கு 2 ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ நான் யோசிக்கிறது ஒன்று, அவங்க யோசிக்கிறது ஒன்று. நான் 2த்தையும் பார்ப்பேன். சம்டைம்ஸ் எந்த ஒர்க் அவுட் ஆகும், சம்டைம்ஸ் அவங்களுக்கு பெட்டர் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அவங்களுக்கு நான் எடுத்துப்பேன். ஸோ டெஃபினெட்லி இட் ஆட்ஸ் சம்திங் டு ஆட்ஸ் அ ஃப்ளேவர் டு த ஃபிலிம். அதில் டவுட்டே கிடையாது. உங்களோட லக்ஷ்மி ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும், இல்லை இந்த ஐராவாக இருக்கட்டும், ஒரு போர்ஷன் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணியிருக்கீங்க. ஸோ எதனால் இந்த ஃபேசினேஷன் பிளாக் அண்ட் ஒயிட் மேலே? ஆக்சுவலாக லக்ஷ்மியில் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபேசினேஷன் வந்துச்சு. எனக்கு சத்யஜித்ரே படம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் அவர் காமிச்சிருக்கிற ஃப்ரேம்ஸ் அப்போவே வந்து நிறைய அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் ஃப்ரேம்ஸ்லாம். ஸோ அப்படி தான் லக்ஷ்மியில் நாங்கள் பண்ணார். சரி பண்ணலான்ட்டு ஒரு முடிவு பண்ணது. அண்ட் இட்ஸ் அ ஷார்ட் ஃபிலிம். ஸோ எப்படி வேணால் பண்ணலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஃப்ளாஷ்பேக்கை வந்து கலரில் வச்சோம் அண்ட் கரண்ட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வச்சோம். அண்ட் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு எங்களுக்கு. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு பிளாக் அண்ட் ஒயிட்டில் எப்படி ஃப்ரேம் வச்சா எப்படி அழகாக இருக்கும் அப்படின்றது. அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் இஸ் நாட் அ ஈஸி திங். நம்ம நினைக்கிறோம் இட்ஸ் நாட் ஆப்சன்ஸ் ஆஃப் கலர். பிளாக் அண்ட் ஒயிட்னு போட்டால் ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது ஃப்ரேமில் வந்து. நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறது மேகதூதம் தான் கொடுப்பேன். மேகதூதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரொம்ப எக்ஸ்டென்சிவாக ஒர்க் பண்ணோம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எப்படி அழகாக காட்டுறதுன்றது. ஸோ இப்போ நார்மலாக வந்து இப்போ ஒரு வால் இருக்குன்னா நீங்கள் ஒரு கேமரா வச்சிங்கன்னா இது கலரில் ஒயிட், பட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் பட் இட் லுக் வெரி எம்டி. அதை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஏதாவது பேட்டர்ன்ஸ் இருக்கணும், பின்னாடி வால் பேப்பர்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஜாஸ்தி ஆகும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் போகும்போது. ஸோ சரி ஓகே இது நாங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணோம். நார்மலாக ஃப்ளாஷ்பேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செப்பியாவில் காமிப்பாங்க, இல்லை ஒரு மாதிரி க்ரீனில் இருக்கும், ப்ரௌனில் இருக்கும். ஸோ இது கம்ப்ளீட்டாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக போகலான்ட்டு முடிவு பண்ணது தான் ஸ்டார்டிங்கே. ஸோ என் ஆர்ட் டைரக்டர்ட்டையும் பேசினது, என் கேமராமேன்ட்டையும் பேசினது, அண்ட் நயன்தாரா மேடம்ட்டையும் சொல்லிட்டேன் இது இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அவங்க சொன்னாங்க இது பிளாக் அண்ட் ஒயிட்லாம் ஷுவராக எடுப்பியா, அப்புறம் மாற்ற மாட்டேன்ல அப்படின்னாங்க. நான் 100% மாற்ற மாட்டேன், இப்போ நான் என்ன எடுக்கிறேனோ அதான் ஃபைனலில் வரும் அப்படின்னு ஓகேன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி மேக்கப் போகணும். ஸோ மேக்கப்பும் மாறும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் போகும்போது. மேக்கப் உட்பட எல்லாமே மாறும், மேக்கப் மாறும், காஸ்டியூம் மாறும், எல்லாமே மாறும். ஸோ இப்போ நான் வந்து நான் நார்மலாக இப்போ கலரில் வந்து எல்லோ வித் செக்ஸ் அப்படின்னு நான் போடுறேன் அப்படின்னா அது ஃப்ரேமில் எல்லோ வித் செக்ஸாக வரும். பட் அதை நான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் போடும்போது செக்ன்றது தான் செக்ஸ்ன்றது தான் வெளியே தெரியும். வெதர் இட் இஸ் எல்லோ ஆர் ஆரஞ்ச் ஆர் ரெட்ன்றது தெரியாது, நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒர்க் பண்ணி தான் பண்ணுது. ஐ திங்க் அதை நீங்கள் பார்க்கும்போது தெரியும் லைக் த ஹவு இட் லுக்ஸ் வென் இட் கோஸ். பிளாக் அண்ட் ஒயிட்ன்றது எவ்வளோ கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணால் எப்படி வரும்ன்றது உங்களுக்கு ஐரா பார்க்கும்போது தெரியும். அண்ட் வாட் இஸ் யுவர் ஃபேசினேஷன் ஓவர் வயலன்? அது ஆக்சுவலாக வந்து இந்த படத்தில் அமைஞ்சிச்சு எல்லாமே.
வயலில் பெயின் இருக்கும், அட் சேம் டைம் வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அந்த 2 கேரக்டரைசேஷனுக்கான ஒரு பதிலாக இருந்துச்சு அது. ஸோ அதே மாதிரி ரீரெக்கார்டிங்கில் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே. அண்ட் காரிகா சாங்லேயும் வயலின் இருக்கும். இதில் வந்து மேஜராக ப்ளே பண்ணாது மேகதூதத்தில், ஆனால் வந்து அந்த ஒரு பெயின் ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லிட்டுக்காக பண்ணது. அதில் 2 ஃப்ரீக்வன்சியும் வயலினில் இருக்கும். அது ரொம்ப நர்வ் ஆன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அது. அதனால் வந்து அதில் ஒரு கனெக்ஷன் இருக்கும் எப்பவுமே இல்லை. ஸோ தேங்க்யூ ஃபார் யர் டைம். ஐரா வெற்றி பெற வாழ்த்துக்கள். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். This video is sponsored by Oja. Anything can be delivered instantly within 2 hours in your city. Services available in Chennai, Coimbatore and Neyveli.